வானதியை விட்டுட்டு பாண்டி போயிட்டான்னா பாண்டியோட லைஃப் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டி எப்படி நேச்சுரலாக இருக்க முடியுமோ அப்படித்தான் பாண்டி இருந்தாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டியை வச்சு ரொம்ப கலாய்க்கும்போது வானதி தான் பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் வானதியை சேர்ந்து அவங்க கூட கலாய்ச்சதுனால மனசுக்கு ரொம்ப வருத்தமாகி நிலாவை பார்க்க போன பாண்டி நிலா இல்லை பாண்டி வானதிக்கு தெரிஞ்சிருக்காது, அவளுக்கு இப்படி அவங்களோட சேர்ந்து பேசினா உங்களுக்கு ஹர்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்காது. வானதி ரொம்ப நல்ல பொண்ணு தான், அதனால் நீங்கள் அவகிட்ட பேசுங்க, நீ இப்படி பேசுனது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவான் பாண்டி அப்படின்னு நம்ம நிலா சொன்னதை கேட்டுட்டு பாண்டி கிளம்பி வர்றாரு. வர வழியில தான் வானதி ஃபோன் பண்ணுறாங்க. டே எங்கடா போயிட்ட, ஆளையே காணோம், அப்போ தான் நின்றுட்டு இருந்தேன், சொல்லாமக்கெல்லாம் உன் பாட்டுக்கு எங்கடா போனேன் அப்படிங்கிறாங்க. நான் கிளம்பி 1 மணி நேரம் ஆகுது வானதி, நீ இப்போ தான் கேட்குற, இன்ன வரைக்கும் நீ என்னை கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. டே ஆமாண்டா, ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், நீ கிளம்பும்போது சொல்லிட்டு போயிருந்தேன்னா எனக்கு தெரியும், நீ பாட்டுக்கு பேசாமல் சொல்லாமக்கெல்லாம் போயிட்ட, என்னடா பாண்டி நினச்சிட்டு இருக்க, நான் கூப்பிட்டு இல்லை வந்தவ தலை கட்டினதோடு சரி கிளம்பி போயிட்டேன், ஏன் பாண்டி இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி ஏய் வானதி, தெரியாத மாதிரி பேசாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை கலாய்க்கலைன்னா நான் எதுக்கு கிளம்ப போகிறேன், என்னடி என்னமோ பயங்கரமாக கலாய்க்கிறானுங்க, அவங்கெல்லாம் ரொம்ப வசதியானவனுங்களா, அப்படி இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டியதானே, நீ அந்த இடத்துக்கு என்ன ஏண்டி கூப்பிட்ட அப்படிங்கிறாங்க வானதியை. இல்லை பாண்டி, நீ கொஞ்சமாவது எங்கூட வாய்க்கிலேயே பேசுறியில்ல, கொஞ்சமாவது அங்கே பேசின என்னடா, பேசாமையே அமைதியாக உட்காந்துருக்குற, அவங்கெல்லாம் என்னோட இமேஜை பற்றி என்ன நினைப்பாங்க சி அப்படிங்கிறாங்க வானதி. ஹலோ, நீ உனக்கு அவ்வளோ தூரம் இதாக இருந்ததுன்னா என்னை எதுக்கு அங்கே வர சொல்லணும், நான் பாட்டுக்கு சிவனேன்னு கடைக்கு போயிருப்பேன், என்னை எதுக்கு கிளம்பி வர சொன்னேன், வந்ததும் இல்லாமல் இவங்க அதை பண்ணலையா, ஷாப்பிங் போக மாட்டியா, அங்கே போக மாட்டியா, இங்கே போக மாட்டேன்னு கடுப்பேத்துறானுங்க, நீயும் சேர்ந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற வானதி, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஓ ஏண்டா, என் ஃப்ரெண்ட்ஸு ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கா, உங்கள் வீட்டில் என்னை வச்சு எல்லோரும் எப்படிடா செஞ்சீங்க, வீட்டு ஆளுங்களே அத்தனை பேர் ரவுண்டு கட்டி உட்காந்து என்னை பேசி சிரிக்கல, எனக்கு அன்னைக்கு அப்படித்தான்டா இருந்திருக்கும், ஆனால் அதுக்காக அன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் பட்ட அவமானத்துக்காகத்தான் இங்கே கூட்டிகிட்டு போனான், இது லூஸாட்டு நீ நினச்சிடாத, இல்லை எனக்கும் அப்படித்தான் வலிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ என்ன புரிஞ்சுக்கோங்கிறியாடா, இப்போ உனக்கு ஒன்று நடக்கும்போது தானே அது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியுது, நான் சொன்னப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடு தானே சமாளிச்சியடா, இப்போ சொல்லுடா, இது என் ஃப்ரெண்ட்ஸு தானே சொல்லுடா அப்படிங்கிறாங்க வானதி. சரி, பாண்டியக்கு கொஞ்சம் அன்னைக்கு பண்ணினதோட தப்போட இது இப்போ தான் புரிஞ்சிருக்குது, கரெக்டு தாண்டி, நாங்கள் பண்ண தப்பு தான், ஆனால் அது எல்லாமே எங்கள் வீட்டு ஆளுங்கடி, எங்கள் வீட்டு ஆளுங்க உன்னை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, சும்மா காமெடி பேசினாலும் உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவண்டி, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா, குடும்பத்தையும் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து ஒன்றா குழப்பிக்கிறியே, உன்னை என்ன தாண்டி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இப்படியே பாண்டிக்கு வானதிக்கு வாக்குவாதம் வானதி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வேகமாக கிளம்பி போய் அவங்களோட ரூமில் படுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா இன்னைக்கு எங்கே 7:30 இழுத்துட்டு வந்ததோ, பாவம் இந்த பாண்டி சொன்னால் அந்த பையன் எங்கே கேட்குது, இவளை கட்டிக்காத தம்பி, உன்னோட வாழ்நாளுக்கே சனிதான்னு சொன்னால் எங்கே கேட்குது அந்த பையன், இவளுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதை பார்த்தா ரொம்ப நல்ல பையனாக தெரியுதுங்க, பாவம் அந்த தம்பி இவகிட்ட சிக்கிக்கிட்டு என்ன முழிக்குதோ பாருங்க, இன்றைக்கி ஏதோ கோவமாக படுத்துருக்குறா, அந்த தம்பி என்ன படுத்திட்டு வந்தாலோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் வானதியோட அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. பாண்டியும் கோவமாக ஷாப்புக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போ கண்ணன் ப்ரோ கேட்குறாரு, அண்ணே என்னமோ கவலையாக இருக்கிற அப்படின்னு, எங்கடா இவோட இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வாங்க போகலான்னு சொன்னான், நான் கிளம்பி போனேன்டா, போய் பார்த்தா அவனுங்க ஷாப்பிங் போக மாட்டியா, அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன்னு என்ன கலாய்க்கிறானுங்கடா, இவளும் சேர்ந்துக்கிட்டு கலாய்க்கிறா, அதுக்கு சொன்னதுக்கு கோவம் அவங்க வீட்டுக்கு போயிட்டா, இந்த ஃபோன் பண்ணி பார்க்குறேன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கண்ணன் ப்ரோ சொல்கிறாரு, அண்ணே நான் உண்மையை சொல்லட்டுமா, என்னை தப்பாக நினச்சிக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்லுண்ணா என்ன அப்படிங்கிறாங்க பாண்டி கண்ணன் ப்ரோவை. ஆமாம், அந்த பொண்ணு உனக்கு கண்டிப்பாக வேணுமாண்ணே, எனக்கு என்னமோ அது சிலப்போ லூஸோ இல்லை முழுசாக எப்போவுமே லூஸோன்னு ஒரு டவுட் வருதுன்னு, பார்த்தா பயங்கர பாசமாக பேசுது, ஒருக்கா பார்த்தா நீ யாருடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுது, என்னென்ன அந்த பொண்ணு உனக்கு வேண்டாண்ணே, வேறு பொண்ணா ஊர் உலகத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிற, அவங்க அம்மா அப்பா கூட இதைத்தாண்டா சொல்கிறாங்க,
ஆனால் எனக்கு தண்டை என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாண்டி புலம்புறாங்க. நிலாவோட வீட்டில் நம்ம பாண்டி வந்துட்டு போய் அதுக்கப்புறமா பல்லவன் வந்துட்டு போய் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரமாக நடேசனும் கிளம்பி வந்துடுறாரு. அங்கே ஏதோ ஒரு கடையில் ஸ்வீட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாரு. அது ஒரு ஜிலேபி தான் வாங்கிட்டு வந்து நிலாவுக்கு கொடுக்குறாரு. அங்கிள் செம்மையாக இருக்குங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு என்னம்மா சோஃபாலாம் பயங்கர சாஃப்டாக இருக்குதுமா, நம்ம வீட்டு மத்தையும் கூட கெட்டியாக இருக்குதுமா, இந்த சோஃபா என்னம்மா ஃபுல் சாஃப்டாக இருக்குதுமா அப்படிங்கிறாரு. ஆமாங்க அங்கிள் உட்காருங்க, சாஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க நிலா. அதுக்கு அவங்க அம்மா அப்பா அங்கேருந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நடேசன் பண்ணுறதையெல்லாம் பார்த்துட்டு. அப்போ அந்த சோஃபாவில் அப்படியே இந்தாங்க அங்கிள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க நிலா. அப்படியே அந்த சோஃபாவில் சாஞ்சு பார்த்து உட்காந்து பார்த்து படுத்து பார்த்துக்கிட்டே ஸ்வீட்டை சாப்பிட்றாரு. தேன் இருந்துட்டு ஐய என்னங்க குடும்பம் இது கன்றாவதி, எங்கே வேணாலும் எதை வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அங்கே பாருங்கள் சோஃபாவில் எப்படி உட்காந்து அந்த ஆள் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்ருக்கிறாருன்னு. என்னங்க இவ எப்படிங்க அந்த ஆளு கூடவெல்லாம் பழகிறா அங்கிள் அங்கிள் அங்கிள்னு அப்படிங்கிறாங்க. தேனோட வீட்டுக்காரர் இருந்துக்கிட்டு தேனு ஒரு நிமிஷம் பொறுமையாக இருத்தேன்னு, நம்ம பொண்ணு அங்கேயே ஒரு வருஷமாக அங்கே இருந்துருச்சு, எப்படி பழகிச்சு என்னங்கிறது நமக்கு தெரியல, நம்ம இனிமேல் தாம்மா அது நம்ம பொண்ணை மாற்றணும், நம்ம பொண்ணை மாற்றி கூட்டிகிட்டு போகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், கவலைப்படாத தேனு, அவங்க ஒரு நாள் தானே வர்றாங்க, வரட்டும், இன்னொரு 4 நாள் போச்சுன்னா யாரும் இங்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிலாவோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. எங்கள் ஐடி கம்பெனியில் தானே இவ்வளோ நாள் வேலை பார்த்தா, அங்கே ஒரு சூப்பரான ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பையனை பார்த்து கூட இவள் லவ் பண்ணியிருந்தான்னா கூட இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்காதுங்க. கலீஜான குடும்பம், அது எங்கே தான் போய் பொறுக்கெடுத்தாலோ சென்னையில் அந்த குடும்பத்தில் போய் அவங்க கூட இருந்து வாழ்ந்து பழகிக்கிட்டு அவங்கள மாதிரியே ஆயிட்டாங்க. எப்படிங்க இவன் இப்படி மாறினா அப்படிங்கிறாங்க. தேனு புலம்பாத, வெயிட் பண்ணு, பார்த்துக்கலாம், நம்ம பொண்ணை மாற்றிக்கலான்னு சொல்கிறேன்ல, நீ புலம்பாத, பேச முடியல போ அப்படின்ட்டு நிலாவோட அப்பா போய் நடேசன் கிட்ட பேசுகிறாரு. அண்ணா என்னங்கண்ணா இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க இப்போ தானுங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே எரிச்சலாக இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே நிலா முன்னாடி நடிக்கிறதுக்காக பேசிகிட்ருக்காரு. உங்கள் கூட செம அட்டாச்மெண்ட் ஆகிட்டா போலன்னு, எங்கள் கூட கண்டுக்க மாட்டேங்கிறா, பாருங்களேன் உங்கள் வீட்டு ஆளுக்கு வந்தால் தான் நிலா முகமே பிரைட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இருக்காதா பின்ன, நாங்கள் பொண்ணை எப்படி பார்த்துக்கிட்டோம், நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட 4 பங்கு சேர்த்தெல்லாம் பார்த்துக்கிட்டோம், அந்த பொண்ணு எங்களை நல்லா பார்த்துக்குச்சு, அதனால் நல்ல அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன். நிலாவோட அப்பா மனசுக்குள்ளேயே ஆகுவீங்க, பொண்ணை பெற்று வளர்த்தி இவ்வளோ பெருசாக்கி ஆளாக்கி படிக்க வச்சிட்டு இருந்தா ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களா, ஒரே வருஷத்தில் என் பொண்ணை இத்தனை வருஷமாக பார்த்தவனுக்கு தெரியாதா பொண்ணை எப்படி பார்த்துக்கணுன்னு, இவனுக்கெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறானுங்களே, என்ன பண்ணுறது, இந்த புள்ள இப்படி பண்ணி தொலைச்சி வச்சுருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காரு. சீக்கிரமாக நிலாவை இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரித்து திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை நிலா அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த குடும்பத்துக்கூடவே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.